சார் இன்னைக்கு என்னோட கேள்வி கேளுங்கடாம்மா. சார், உதவி பண்றது தப்புங்களா சார்? ஏம்மா அப்படி கேக்குறீங்க? தெரிஞ்சவங்களுக்கு ஒருத்தருக்கு பணம் வேணும் கேட்டிருந்தாங்க. 1000 ரூபாய்க்கு பணம் கொடுத்துருந்தேன். வீட்டுல தெரிஞ்சு வீட்டுல நீயே கஷ்டத்துல இருக்க, நீ ஏன் கடன் வாங்கி குடுக்குற, மத்தவங்களுக்கு உதவி பண்ண போறேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க சார். இந்த உதவி பண்றது தப்புங்களா? உதவி பண்றதெல்லாம் தப்பு கிடையாது சாமி. அதே நேரத்துல உங்க குடும்பத்தார் சொன்னதும் தவறு கிடையாது. உங்களுக்கு இந்த புரிதல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏமாற்றம் வராது. உள்வாங்கிடுங்களா? உதவி எது, கடன் எதுன்னு நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவுனா கடன் வாங்கி கூட உதவி பண்ணலாம், அது தப்புலாம் கிடையாது. ஆனா அது உதவியா கடனான்றத உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்களேன். உதவி அப்படின்னா நீங்க அந்த பணமோ பொருளோ ஏதோ ஒன்று கொடுக்கக்குள்ளேயே அது திரும்ப வராதுன்ற மனநிலையோட கொடுக்கணும். அது பேர் தான் உதவி. கடன் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல, அது உங்களுக்கு புரியும். எந்த ரூபத்திலேயே நமக்கு திரும்பி வரணும் அப்படின்னு. உங்களுக்கு என்னதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகம் இருக்குன்னு வைங்க. நீங்க ரத்தத்தை வித்து காசு கொடுத்தாலும் அது அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் காசா இருக்கும், ஒரு சாப்பாட்டு காசா இருக்கும். அவங்க அதை உணர்வோடு தொடர்பு படுத்தி பார்க்க மாட்டாங்க, நம்பரோட தொடர்பு படுத்தி பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு ஒரு 1 லட்ச ரூபா பற்றி தரீங்கன்னு வச்சுங்க. அவங்க சாதாரணமா ஒரு ஃபோன் காலில் அந்த 1 லட்ச ரூபா ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த 1 லட்சம்ன்றதை அவங்க நம்பர்ஸா பார்ப்பாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது உணர்வோட தொடர்புடையதா இருக்கும். நான் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த காசை ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. அப்போ ஏமாற்றம் இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உதவியா கடனான்னு பிரிச்சு பாருங்க. உதவினா திரும்ப வராதுன்ற எண்ணத்தோட பண்ணினா நிம்மதி கிடைக்கும். கடன்னா நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே புரியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி உதவியை பண்ணுங்க. கடனை யாருக்கு வேணா கொடுங்க, ஜாக்கிரதையா கொடுங்க. நன்றிடா சார்.